இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சைகோ இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு லேடி மேல காரை ஏத்துறான். ஏத்திட்டு சிரிக்கிறான். திருப்பி திருப்பி ஏத்தி அந்த லேடியை கொன்றுறான். ஜாக்கிங் போயிட்டு இருந்தவரு இதை பாத்துடுறாரு. பாத்துட்டு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆக்சிடென்ட் தான் பண்ணிட்டேன் அப்படின்றான். உடனே ஒரு ஓடி போய் பாக்குறாரு அந்த லேடிக்கு என்னாச்சுன்னு. அந்த நேரம் பார்த்து இவன் டிக்கில உள்ள இரும்பு ராடு எடுத்து இவரையும் அடிச்சு கொண்டுறான், விட்னஸ் இருக்கக்கூடாதுன்னு. இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு ஒரு குப்பை தொட்டியில போடுறான். போடும்போது அவர் ஓல்டு மேன் பாத்துடுறாரு. பார்த்தவர் இவரையும் கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஓடி போறான். இவரும் ஓடுறாரு. இவரை தொலைச்சிட்டு போகும்போது தான் டேட்டு போட்டோம் பாத்துடுறான். சரி ஃபர்ஸ்ட் தாத்தாவை முடிச்சுட்டா இவரை வந்து பாத்துக்கலாம் அப்படின்றான். கடத்தி மேல தாத்தாவால ஓட முடியல. அவர் நெய்பர் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போறாரு. அதுக்குள்ள தாத்தாவை குத்தி கொண்டுறான். இதெல்லாம் கவனிக்காத மனுஷன் வாங்க அப்படின்றாரு. அப்படின்னு பார்த்து தாத்தா மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் தாத்தாவை கொண்டவன் இவரையும் கொண்டுறான். அப்புறம் தான் அந்த சைக்கோக்கு யோசனை வருது, நம்ம அவரை விட்டுட்டு வந்துட்டோம் டேட்டு போட்டாருன்னு சொல்லிட்டு அவனையும் போய் கொள்றான். வீட்டுல ஒருத்தர் இருக்கான். அவன் ஆணி அடிக்கும் போதெல்லாம் யாரோ கத்திர சத்தம் கேக்குது. உடனே அந்த போர்டு தான் உயிர் வந்துட்டு போலான்னு சொல்லிட்டு அதுக்கு சாரிலாம் சொல்றான். வெளியே வந்து பாக்குறாரு. வெளியே வந்து பார்க்கும்போதுதான் ஒருத்தர் கையால கட்டி மிஷினால கொள்ளலான்னு பாக்குறான். இவர் ஒண்ணு ஏதோ ஒரு படம் தான் எடுக்காங்க போல நின்று பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் அந்த மிஷின் ஏத்தும் போது ரத்தம் எல்லாம் தெரிச்சு ஒரு மேல தெரிக்குது. அதுக்கப்புறம் தான் இவர் முடிவு பண்றாரு, உண்மையிலேயே கொலை பண்றான் போலன்னு சொல்லிட்டு ஒரு பயந்து போய் ஸ்விம்மிங் பூல்ல போய் ஒளிஞ்சிடுறாரு. பார்த்தவரை இவன் பாத்துடுறான். உடனே போயிட்டு அவரோட நேலரே எடுத்து இவனையும் போட்டுடுறான். இதோட இந்த வீடியோ முடியுது.